2K தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூகுள் உலகத்திலேயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கூகுளில் இருக்கிற யாருக்கும் தெரியாத ஃபன்னியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா, இங்கே எத்தனை பேர் கூகுளோட டைனோசார் கேம் விளையாண்டுருக்கீங்க? அப்படி விளையாண்டவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் அந்த டைனோசார் கேமில் இருக்கிற யாருக்கும் தெரியாத இம்பார்ட்டண்ட் அண்டு ஃபன்னி ட்ரிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் எல்கூக் அப்படின்னு டைப் பண்ணிங்க. டைப் பண்ண உடனே அதில் நிறைய கேம்ஸ் வரும். அதில் டீரெக்ஸ் கேமை நீங்கள் ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த டைனோசர் கேம் டிஸ்பிளே ஆகும். அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே ஆக்டிவேட் பாட் அப்படிங்கிற ஒரு டிக் பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா இப்போது அந்த கேம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே விளையாட ஆரம்பிச்சிக்கும். நம்ம விளையாட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 40,000 மேலே ஸ்கோர் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தாச்சுன்னா, உங்களில் நிறைய பேருக்கு கூகுள் க்ரோமில் இருக்கிற ஆஃப்லைனில் இருக்கிற டைனோசார் கேம் பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் அதே மாதிரி சாதாரண கூகுள் ப்ரௌசர்லேயே ஒரு கேம் இருக்குது. அது உங்களில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ உங்கள் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிட்டு சாதாரண கூகுள் ப்ரௌசருக்குள்ளே மட்டும் போங்க. க்ரோம் கிடையாது, ஜஸ்ட் கூகுள் ப்ரௌசர் தான். ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு வேர்டை டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா யுவர் மொபைல் டேட்டா இஸ் டர்ன்ட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் ஒரு வெதர் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஒரு வெதர் கேம்குள்ளே அது கொண்டு போகும். இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது டைனோசர் கேமோட இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தாச்சுன்னா, உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது அட்டாரி பிரேக் அவுட் அப்படின்னு அதில் டைப் பண்ணிங்க. இந்த கேமை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட முடியும். பட் ஃபோனில் விளையாடுறக்கும் ஒரு சின்ன வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன வழின்னு பார்த்தாச்சுன்னா, உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் இருக்கிற ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கிற 3 டாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் டெஸ்க்டாப் சைட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் பண்ண உடனே உங்கள் ஃபோன் அப்படியே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும் உங்கள் ப்ரௌசரை. இப்போது அதில் நீங்கள் அட்டாரி பிரேக் அவுட் அப்படின்னு டைப் அடிச்சிங்கன்னா அடித்து கீழே கூகுள் இமேஜஸ்குள்ளே போனீங்கன்னா அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேம் மாதிரி கன்வெர்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், விளையாண்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கேம்ஸ் என்னென்னு பார்த்தாச்சுன்னா, 90s கிட்ஸ்க்கு ரொம்பவும் பிடிச்சமான 2 கேம் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேம் என்னென்னா, உங்கள் சர்ச் பாரில் பேக்மேன் டூடில் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அங்கே பேக்மேன் கேம் அப்படியே டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த கேம் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேம் என்னென்னு பார்த்தாச்சுன்னா, உங்கள் ப்ரௌசரில் கூகுள் ஸ்னேக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்னேக் கேம் டிஸ்பிளே ஆகும். இது எந்த கேமும் இல்லை, நம்ம பழைய நோக்கியா ஃபோன்ஸில் விளையாண்டுருக்கிற அதே ஸ்னேக் கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க. இந்த கேம் வேணால் கொஞ்சம் நேரம் விளையாடலாம். அந்த எப்போயாவது போர் அடிக்கிற டைமில் விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கேம் என்னென்னு பார்த்தாச்சுன்னா, டிக் டாக் டோ அப்படின்னு உங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணுங்கள். இது எந்த கேமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் நல்லாவே தெரிஞ்ச எக்ஸோங்கிற கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமை நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜஸில் நிறைய டைம்ஸில் விளையாண்டுருப்போம். என்ன அப்போ நோட்டில் விளையாடுவோம். இப்போது கூகுள் அவங்க தரப்பில் இருந்து இதை நீங்கள் ஃபோன்லேயே விளையாண்டுக்கலாம். ஒன்று இதை கம்ப்யூட்டருக்கு எதிராக விளையாடலாம், அப்படி இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக கூட விளையாண்டுக்கலாம். இதில் ப்ளே அகைன்ஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் ரைட் சைடில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே விளையாண்டுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ஈஸி மீடியம் ஆட்னு 3 ஸ்டேஜ் இருக்கும். அதில் ஆடில் போட்டு விளையாண்டிங்கன்னா வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரிக் என்னென்னா, கூகுள் அண்டர் வாட்டர் அப்படின்னு உங்கள் சர்ச் பாரில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே அந்த பேஜ் அப்படியே ஃபுல்லாக வாட்டருக்கு அடியில் போன மாதிரி டிஸ்பிளே பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவும் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் மோர் ஃபிஷ் ப்ளீஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 ஃபிஷ்ஷஸை வந்துட்டு போட்டுவிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே இன்னொரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கிராவிட்டின்னு இதே மாதிரி கூகுளில் போய் டைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடித்த உடனே என்ன பண்ணணும்னா, அந்த பேஜில் நீங்கள் ஏதாவது ஒன்று தொட்டிங்கன்னா எல்லாமே கிராவிட்டி இல்லாமல் உடஞ்சி விழுகிற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணிங்கன்னா அது அப்படியே பிளிங்க் ஆகி குதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ட்ரிக் ஸ்கூல் பசங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டி கெத்து காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் உங்கள் கூகுள் பேஜை டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சர்ச் பாரில் கூகுள் டூடில்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா இப்போது நம்ம கூகுள் RGB கலர்ஸில் ஃபாண்ட் நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி மொத்தம் எத்தனை ஃபெஸ்டிவல் வந்ததோ அந்தந்த ஃபெஸ்டிவல்ஸுக்கு நிறைய ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபாண்ட்டில் உங்களுக்கு எது பிடிக்குதோ, கிட்டத்தட்ட கூகுள் 1998 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இப்போ வரைக்கும் 2020 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணி உங்கள் பேஜில் வச்சு அதை டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தாச்சுன்னா, உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில்
சூப்பர் மேரியோ ப்ரோஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க. டைப் பண்ண உடனே அந்த பேஜோட ரைட் சைடில் ஒரு கொஸ்டின் மார்க் சிம்பிள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொஸ்டின் மார்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கையே எடுக்க மாட்டீங்க, கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அதுலேருந்து வர சவுண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் சின்ன வயசில் சூப்பர் மேரியோ விளையாடும்போது வந்திருக்கிற அதே சவுண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தாச்சுன்னா, உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் கூகுள் 1998 அப்படின்னு டைப் பண்ணிங்க. ஆக்சுவலாக கூகுள் கண்டுபிடிச்ச இயர் 1998 ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் கூகுள் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல அதை நீங்கள் டைப் பண்ணால் மட்டும் போதும், டேரெக்டாக உங்கள் ப்ரௌசர் அப்படியே 1998ஓட ப்ரௌசர் மாதிரியே மாறிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த 2 ட்ரிக்கும் நான் உங்களுக்கு பேர் மட்டும் சொல்லிடுவேன். நீங்கள் தான் எனக்கு அதில் என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும். ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேர் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ட்ரிக்கோட பேர் எபிக் கூகுள் அப்படின்னு உங்கள் ப்ரௌசரில் டைப் அடிச்சுக்கோங்க. செகண்ட் ட்ரிக்கோட பேர் என்னென்னா டூ ஏ பேரல் ரோல் அப்படின்னு டைப் பண்ணிங்க. இதை நீங்கள் எப்படி வேணாலும் அடிக்கலாம். டூ ஏ பேரல் ரோல் 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் அந்த மாதிரி எத்தனை டைம்ஸ் வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம். அடிச்சு என்ன நடக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னா, இதை ஒரு ட்ரிக்குன்னு சொல்கிறத விட இந்த ஜஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா கீழே ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, நீங்கள் டிக்டாக்டோ அப்படின்னு டைப் படிங்க, எக்ஸோ கேம் வரும். எக்ஸோ கேமு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே நிறைய குவிசஸ் அண்ட் கேம்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்ன கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேக்மேன், ஸ்னேக் கேம்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைப் அடிச்சும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் அங்கே இன்னும் மைண்ட் ஸ்வீப்பிங்கு, சாலிட்டரி, இந்த மாதிரி சீட்டாட்டம் நிறைய கேம்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ட்ரிக்ஸ் எல்லாம் அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவிஸ் ஏகப்பட்டது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எர்த்ரே குவிசஸ், மேத்தமெட்டிக்கல் குவிஸு, ஃபிட்ஜெட் ஸ்பின்னர், நம்பர் ஸ்பின்னர், மெடிடேஷன் ஆப்ஷனு, இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நீங்கள் ஃப்ளிப்பை காயின், அதாவது காயின் டாஸ் போட்டுக்கலாம் கூட, அந்த ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. இப்போது உங்களுக்காக ஒரு போனஸ் டிப்ஸ் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா ரொம்பவும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தொலைஞ்சு போன ஃபோனை ஜஸ்ட்டு கூகுள் யூஸ் பண்ணியே கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையானது ஒரே ஒரு மெயில் ஐடி உங்கள் தொலைஞ்சு போன ஃபோனில் இருக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைப் பண்ண உடனே அங்கே உங்களோட மெயில் ஐடி கேட்கும். தொலைஞ்சு போன ஃபோனில் இருக்கிற மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா இப்போ அது என்ன பண்ணுன்னு பார்த்தாச்சுன்னா அந்த ஃபோனோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்டு அந்த ஃபோனில் எவ்வளோ பேட்ரி பர்சன்டேஜ் இருக்குது, நெக்ஸ்ட்டு அந்த ஃபோனுக்கு கால் பண்ணி அந்த ஃபோனை யார்கிட்ட இருக்குது கேட்கணுமா வாங்கணுமா அப்படின்னா அதுக்கு கால் பண்ணுற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள்லேயே இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தொட்டு ஆலில் போட்டுருங்க. தேங்க்யூ.